பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லையா? கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களை தெரியப்படுத்துங்க. நானும் உங்களோடு கூட சேர்ந்து தேவனை மையப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோபின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பி இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகும், சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, சில பேர் ஆண்டவர் எவ்வளோ நன்மையினால் நிரப்பி இருந்தாலும், எத்தனை அற்புத அடையாளங்களை செஞ்சிருந்தாலும், எத்தனை காரியங்களை கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக வச்சுருந்தாலும் அவங்களுக்கு அந்த நன்மை அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் செய்த அற்புதம், ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் என்னான்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே எங்களை விட்டு விலகும்னு சொல்கிறாங்களாம். சர்வ வல்லவரால் என்ன ஆகும்னு சொல்கிறாங்களாம். நான் சொல்கிறேங்க, இயேசுவின் நாமத்தில் சர்வ வல்லவரால் எல்லாம் ஆகும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. தேவனாலே எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைக்கு காத்திருந்து அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவர் உங்களால் தான் என் வீடு கட்டப்படும், உங்களால் தான் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் சொல்லுங்க. கர்த்தராலே உங்கள் ஆசீர்வாதத்தை காணும்படி, உங்கள் ஆசீர்வாதம் பெருகும்படி கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பாதத்தில். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த மகனுடைய வாழ்க்கையில், இந்த மகளுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, ஒரு அடையாளத்தை செய்யுங்க ஆண்டவரே. உம்மால தான் எல்லாம் கூடும் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஹல்லேலூயா. ரகானா துரா, ஓ ரகாட்டா துராந்தலப. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அதை உணர்ந்து கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சர்வ வல்லவரால் எல்லாம் கூடும். பயப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென்.